மழை பெய்யுது, அதை பார்த்தியா? சொல்லி முடியுது. சொல்றீங்க ஆட வச்சு போட சும்மா விளையாட்டு கதைகள்லாம் இதெல்லாம் நம்ம திரும்பி வாரம் நம்ம இதாலே வந்தா சரியா? இந்த ரோட்டில் வரல, வேற ரோட் இருக்கா? இதெல்லாம் வரணுண்ணே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் புதுசு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோவில் இப்போ நம்ம இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொண்டுகச்சனை குளிக்கிற இடத்துல நாங்கள் நிற்கும். அதாவது குளிக்கிற இடத்துல நிற்கும். நம்ம வார வழியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படிலாம் வீடியோ எடுத்துட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்துக்கேன். மறக்காம சேனலுக்கு புதுசு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோ எடுக்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து பொண்டுகச்சனைக்கு போக போகிறோம். இப்போ நம்ம இங்கே நிற்கணும் பார்த்தீங்கன்னா கிரான் நம்ம வார வழியில் அந்த இடத்துல நிற்கும். இப்போ இந்த ப்ரோ இதுதான் இந்த பாலம். பா இந்த பாருங்க, இவ்வளோ இந்த பாலத்தில் உயரத்துக்கு தண்ணி வந்திருக்கு. மார்க் பண்ணிக்காங்க எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வந்து போகுது ப்ரோ. பார்த்தியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வேண்டாம் இப்போ சூரியன் ஒளிடா நம்மளை கண்டு அவருக்கு ஒன்றும் காய்க்கிறலடா. நான் இப்போ முதல்ல தான் காய்க்கிறேன். ஓகே என்ன டைமில் பார்த்து தான் காய்க்கிறேன். ஓகே நம்ம இனி பொண்டுகச்சனைக்குள்ளே என்ட்ரி ஆகணும். ஆனால் இங்கே இருக்க ஆட்கள்கிட்ட கேட்டு தான் இந்த இடத்த பார்க்கணும். இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் வரோம் இங்கே அளவுக்கும். ஆடா பாவிகளா, ரோட்டு மோசமாக இருக்குது. இது எப்படி ப்ரோ? சீன் நல்லா இருக்கா? ஆனால் கடும் வெள்ளம் ஓடி போலண்ணே இதெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், யார் யார் இந்த இடத்துக்குலாம் வந்திருக்கேன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரோம். இதுக்கு முதல்ல நாங்கள் வந்ததே இல்லை. நமக்கு முன்னுக்கு ஒரு ஏற்றம் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க எப்படி ஏற்றணுன்னு தான் தட்டுந்தல்ல இதில் கீழே. ஓய் ஆடா பாவிகளை அடுத்ததுமா எங்கேந்திர ப்ரோ? என்ன பிரச்சனைடா? மற்ற பைக்குனா ஏற்றிடலாம் என்னடா ப்ரோ? இது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பைக். பிரச்சனைக்குன்னா அந்த கீழே அந்த மக்காட்டில் தட்டும், அதான் பிரச்சனை. வேறு ஒன்றும் இல்லை, மற்றபடி ஓகே பைக். இங்கே ரோட்டெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு போயிருக்கு ஃபுல்லாக. ஏத்துரா ஸ்ரீதேவி ஏறிட்டு கொஞ்சம் நிற்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு பார்த்து நம்ம சூரிய பகவானையே நம்மளை இப்படி சொதப்புறோம். அதில் கொஞ்சம் பயில் அடித்தாண்டா எல்லா இடமும் கிளியர் ஆகிடும். வீடியோ கொஞ்சம் கிளியராக இருக்கும். என்னடா அது மழை பெஞ்சது போகிறதான் ரோட்டு இப்படி ஏற்கனவே ரோட்டு இப்படி தான் கலந்துருக்கா? அண்ணன் பொண்டுகச்சனைக்கு எதாவது போகிற நெட்டு போகிறேன் கணக்குறோமா? 1.5 கிலோமீட்டர் ஃபுல்லாக ரோட்டு இப்படி தான் கிடக்கு, உடஞ்சி கிடக்கு போலண்ணே. அதில் என்ன குளிக்கிற இடத்துக்கு எதால் போகிறேன்? எது லேசி நெடுக்க போனால் இது நம்ம அப்படின்னே அப்படி போகலாம் தானே. சரி நான் வரோம். அப்போ லேசா இதில் போனால் லேசாக வரலாண்ணே. சரி ஓகே ஓகே. நேராக போக சொல்லிக்காரு. அப்பா பார்ப்போம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் என்னடா அந்த
தரவை பக்கம் போயிட்டு வந்திருந்தாங்க. இந்த ரோட்டுக்கெல்லாம் மோசமாக இருந்தது. அதால் மேல் காலெலாம் வலி, பெயின் ஃபுல்லாக. அதே மாதிரி தான் இருக்குது இங்கே ரோட்டும். ஒரு ரோட்டை முடிச்சு வந்து அடுத்த ரோட்டம் அப்படி தான் கிடக்கு. சரி, நமக்கு திரும்பி இன்னொரு வாய்ப்பு கிடைக்காதே, கிடைக்கிற நேரம் பயன்படுத்திக்கொள்வோம். இப்படி தான் வீடு டம்பாக்கி. ஆனால் தண்ணி கூடுதலாக வரும்னு நினைக்கேன்டா ப்ரோ. அங்கே இந்த ஆறெல்லாம் இல்லை, தண்ணி அங்கே குளிக்கிற இடம் நான் போனது இல்லை வரைக்கும். அடுத்த தண்ணி இந்த முறை கூட வரும்னு நினைக்கேன். பெரும்பாலும் இங்கே வரும் இதெல்லாம் ஃபுல்லாக ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கடும் தண்ணி நின்று போல். எல்லாம் கிடக்கிற கல்லெல்லாம் மேலே வந்து கிடக்கு. என்ன பெரிய அரசியல் மீட் இன்னைக்கு. என்ன சொல்கிறாங்க மச்சான், டை போனடா பெருசாண்டு பார்த்தேன்டா, வேலை செஞ்ச இடத்துல சம்பளம் முதலாளி தரல, ஒன்றும் கைக்கு கிடைக்கல. அங்கே உனக்கு அதே பிரச்சனை மச்சான், எனக்கு போயிட்டு அப்படி மீட்டிங் நடக்க என்ன அப்படியே எந்த ரோட்டா 2 ரோட்டா புரியுது கேள்றா. அப்பா ஒன்று என்ன சேருமா அது? ஒன்று வயலுக்கு போண்டார், அடுத்தது எங்கே போண்டார்? ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ள வரும்னு சொன்னார். இது 1.5 கிலோமீட்டர்லாம் தாண்டிடுவோம் ஒரு வேலை. ஏ எங்கே இருந்து இந்த முள்ளெல்லாம் எனக்கு சட்டையில் குத்திட்டு கிடக்குங்களா? இதுக்கு மேலெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து போயிருக்கு போல். அப்படியே கிடக்குற குப்பை கூலங்கள்லாம் இதெல்லாம் கிடக்கு. இந்த கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியாக செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். இந்த கிளைமேட் மட்டும் இல்லாட்டி வேறு லெவலில் இருக்கும் வீடியோ. உண்மையாகவே சூப்பரான இடம் தான் இது, பார்க்குறதுக்கே விளங்குது. பின்னர் நேரங்கள்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு வேறு இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் என்ன பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் வரையலாது. அதாவது அந்த ஹைப்ரிட் கார்கள் அந்த மாதிரி வாகனத்துலாம் வரையலாது. இப்போ குளிக்கிற இடத்த காட்டினோன்னு ஒரு 4-5 ஊர்லேருந்து வருவாங்க கிளம்பிட்டு, சரியா? ஆனால் அந்த ரோட்டில் வரும்போது பார்த்தோன்னா இந்த ஹைப்ரிட் காரில் இந்த ரோட்டில் ஏற்றலாது. ஓ வேறு ரோட் இல்லையே இதுக்கு. இந்த வட்டாரத்தில் இங்கே கிடக்கு அந்த இது குளிக்கிற இடமா. இங்கே இருங்க அப்பா. இதுதான் பெருசாக வாய்க்கா இது மாதிரி தோண்டி வச்சுக்காங்க. எல்லாத்தையும் தோண்டிக்காங்களா? அதே தோண்டிட்டு போயிட்டா, தோண்டிட்டு போயிருக்கு. இங்கே வெள்ளத்தில் அடித்து போயிருக்கு. அப்படி வயலெல்லாம் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேதப்படுத்தி தான் போயிருக்கு. சும்மாலாம் போகாது, வேலையை காட்டி தான் போயிருக்கு. என்ன தலைவர் வந்து போயிருக்கு அங்கே. இங்கே நம்ம தலைவர் கௌசிக் வேறு எதிர்றான் இங்கே. இப்போ இங்கே 2 கடவுளே, இது ரோட் அவர் என்ன மாடா ப்ரோ? இது அந்த ரோட்டில் போயிருக்கலாமோ? அவர் வயல் ரோட்டாலடா போசன். அவர் இந்த ரோட்டால் போகணுமா? சுற்றி சொல்லி முடிச்சுட்டு இவ்வளோ பெரிய கல்லெல்லாம் நான் பார்த்ததே இல்லையாடா. எங்கேயோ ஒரு இடத்த பார்த்தடா இந்த கல்லுக்கெல்லாம். இந்த ரோட்டு ஒரே மாதிரி உண்டா? இந்த கல்லுக்கு மேலே போனாலும் கூட பரவாயில்லடா. இந்த சைட்டெல்லாம் போக தூக்கி போடுண்டு. பாருங்க எப்படி அடிச்சிட்டு போயிருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ உண்மையாக அந்த விவசாயம் செஞ்சாங்களுக்கு எவ்வளோ சேதம் இதாக இருக்கும். இதாலேயே அரிசி கிளம்புலே கூட்டிட்டானுல்றா ப்ரோ. இந்த சாவைக்கானுங்களே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெள்ளாமையெல்லாம் செத்து போனதுக்காண்டியே அரிசியை விலை கூட்டிட்டானு. இவனுக்கு எப்போ அரிசியை விலை கூட்டுறது பார்த்துட்டு இருந்தேன். கூட்டி விட்டானு ஒருவாட்டி அரிசிக்கலாம் விலையெல்லாம் கூடி தான் கிடக்கு. கொஞ்சம் போய் பாருங்க எப்படி
ஆனால் நல்ல கடும் வெள்ளம் ஓடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சும்மாவே இப்போ பைக் ஓடையெல்லாம் கிடக்கு. யோசிச்சு பாருங்க. இதுக்கு வேறு ஏதாச்சும் குறுக்கு ரோட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சரி இல்லை, வேறு ரோட்டை போட்டு வருவோம். எவ்வளோ சுற்றி இருந்தாலும் பரவாயில்லடா ப்ரோ. கொழும்பு போயிட்டு வர தூரம் இருந்தாலும் பரவாயில்லடா. ஆனால் இந்த ரோட்டால் வரலடா இது வரும்போது. ஏதோ ஒரு கொங்குருட்டு அந்த வருது தம்பி. வலது பக்கம் மட்டும் சொன்னாங்களா? கொங்குருட்டே காணல. இதுக்கெல்லாம் பைக்கு அந்த ஸ்ப்ளெண்டர் பைக்கு, பெஷம் ப்ரோ, பழைய மோட்டார் பல்சர், ஃபீல் பைக் எது தான் சரி. இந்த பைக்கெல்லாம் சரிப்பட்டாது. இப்படி சின்ன கேப் கிடைச்சா ஓடலாம். ஐயோ என்னடா இது காணாடா, இது கொங்குருட்டு நேற்ற பார்த்தேன். ஐயோ சே, இந்த சீன்லாம் வேறு லெவலில் இருக்கு. எங்கே சூரியபாவா கொஞ்ச நேரம் கண் திறந்தீங்கடா நாங்கள் எடுத்துருவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் வந்து பார்த்தீங்கன்னா வியூவை பார்க்கலாம் கிடக்கு. நீங்கள் ரெண்டு பக்கம் வியூவை பார்த்து வாங்க. என்ன நான் இப்போ ரோட்டை மட்டும்தான் கவனிச்சிட்டு போய்கிட்டு இருக்கேன். நீங்கள் வியூவை பார்த்து ரசிச்சுட்டு வாங்க. நான் ஏதாச்சும் அப்டேட் பண்ணுறேன். அப்படியே நான் உங்களுக்கு வேறு ரூட் எடுக்கேன். இந்த ரூட் சரிப்பட்டு வராது. இங்கே வந்தீங்கடா ஓ நாங்கள் ஏதாச்சும் ஒரு ரோட்டாச்சும் போடுறோம். எப்பா முடியலடா சாமி. கொங்குருட்டு எங்கே இருக்க? எங்கடா அந்த கொங்குரு ரோட்டு? கந்து வட்டி காசு வாங்கி இந்த ரோட்டை போடுங்கடா. அது முதல் இந்த ரோட்டை போடுங்க. ஏதாச்சும் செஞ்சு இந்த ஐநாவா ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு காசை கொடுத்து ரோட்டை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது முடியலை. எப்படி தான் அந்த வயலுக்கெல்லாம் போயிட்டு வரேன். அதில் மேலே கிரவலை போட்டிருந்தாலும் பரவாயில்ல. அடே இந்த கல்லை போடாமல் வச்சுருந்தா அதை ஓடிக்கலாம்டா. அதனால் இங்கே பாடுறா ப்ரோ, இயற்கையை நம்ம ரசிக்கிறா இல்லை என்ன செய்கிறான்னு எனக்கு தெரியாது. எனக்கு இது வடி எங்கே எடு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இயற்கையாக சேர்ந்துட்டோம். ஆப்பா முடியலடாப்பா. என்ன சரிங்க நீங்கள் என்ன இடிச்சு விளையாடுறீங்களா? ஓமா கொஞ்சம் ஓட்டி பாக்கி அது கலை. அதெல்லாம் இல்லை. ஒன்று ரோட்டு போகிறதுக்கு கல்லே கிடைக்கலையாடா ப்ரோ. இவ்வளோ பெரிய கல் அதுக்கு எங்கன்ற ரோட் போட வச்சுக்கானுங்களா இல்லை இது அத்திவாரம் போட்டானுங்களா? அப்படி சொல்லக்கூடாது சரியா, எங்களோட கம்பெனி அது. ஆனால் அப்போ அவனுக்கு கவலை இருக்க மாட்டான். கடைசி மாட்டேது வேறு யாரை போட்டு யாரோ சதி செஞ்சுக்காங்க. நாங்கள் வேலை செஞ்சது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சரியா. கூட இடத்துல படுத்துட்டு போக மாட்டேன் பேசாமே. இந்த கூட இடத்த படுக்க போகிறேன் நான் போயிட்டு கொஞ்சம் என்ன ரேடா கொடுங்களா. மண் மூட்டுதா எவ்வளோ அழகாக வச்சுக்காங்க பார்த்தியா ப்ரோ. அழகாத்தான் இருக்கும் பார்க்க. என்ன செய்றீங்க நீங்கள்? போயிட்டு வாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? நித்திரவில் வரீங்களா? சைக்கிளா என்னத்துக்கு போக புது சைக்கிள் வாங்கி கொடுக்குறதுக்கு அவளுக்கு? சரி சரி, கண்ணேதுக்கு ஒருத்தர் நிற்கிறாது. யானை தும்பி கையை போட்டு தேடுதான் பார்ப்போம். பாடா வந்த இவரத்தையே நித்திர கொண்டுறான் போல இருக்கு. இவர் எனக்கே நித்திரடே சூரியமாமா இங்கிறோம். என்னடுக்குள்ள வர சூரியமாமா வெட்டக்கிழமை வரான்டா. வாடா போ உண்டாக்கண்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்படியான ஒரு இடம் கிடைக்குமா? சொர்க்க பூமி நடுவயலில் யானை காவலுக்கு ஆக்கள் வேணுமா? என்ன மாதிரி யார் யார் புக் பண்ணுறீங்கண்ணா? வாங்க. யானை வந்த மரத்துக்கு மேலே ஏறுங்க. யானை விளையாடுறத படத்து நித்திரையை கொள்ளுங்க. நல்ல பெரிய மரம் தான், நல்லா நித்திரது. டே ப்ரோ பார்த்து அப்படி கிளம்புறியா நீ விட்ட? நான் பார பஸ்ஸில் ஏறி வரேன். இன்னும் மாடா நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அதனால பஸ்ஸு வர உண்டு. ஐயோ வா எங்கடா அந்த இதுக்கு குளிக்கிற இடம்? காடு கெட்ட காற்று அடிக்க பெல் ஃப்ரீ பெல் கரண்டு தேவை என்ன?
வா ப்ரோ போ நம்ம. இந்த ரோட்டு மட்டும்தான்டா அப்புறம் எனக்கு பிரச்சனை, மற்றவங்க எல்லாம் ஓகேடா. நம்ம அந்த ரோட்டு தான் ப்ரோ போட்டுக்கணும், தவறுதலாக இந்த ரோட்டை போட்டு விட்டோம். பேசாமல் இல்லை விவசாயம் இந்த பூமி வச்சுக்கிறாங்க, இல்லை நாளுக்கு ஒரு லட்சம் போட்டு இந்த உங்கூர் ரோட்டை போட்டு விட்ருங்க. ஓ எல்லாம் வேலை முடிஞ்சு உங்கள் லைஸ்ட்டில் கட்டி தர மாட்டாங்க, நீங்களே போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பேஜ் வந்து சென்ட்டமா பொண்ணு வச்சு எனக்கு இல்லை, இன்னும் போகணுமா, யாரை கேட்பது? சூரிய பகவான் கண்ணை காட்டுங்கள். குமிச்சு வச்சுக்கானல்ரா, ஓட்டு ஓட்டு சரி ஓட்டு. ஆட்டை பார்த்தியா, என்ன டெக்னிக்கடா இது? எங்கடா கான்கிரீட் வருதுண்டு? பாடி கொஞ்சம் ரோட்டு பரவாயில்லடாப்பா, இப்படி போட்டுருந்தாலும் பரவாயில்லையே. நான் என்ன கூட பண்ணுறது, ரோட்டு கொஞ்சம் நல்லா இருந்தால் நான் ஓடுவேன், ரோட்டே இப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? உண்ட ஃபீலிங்ஸ்லாம் நீங்கள் என்னட்ட சொல்லிட்டேன், என்ன இதை யார்கிட்ட சொல்கிறேன்? எடு வார அந்த ஐயா நிப்பாட்டி பொண்டு வச்சு என்ன குளிக்கிற இடம் எங்கே இருக்கு? சும்மா விளையாட்டு கதைக்கெல்லாம் சீரியஸாக இறங்கிடா. எப்படி 4-5 சரியா அந்த நிப்பாட்டுறான். ஐயா இது பொண்டு வச்சு என்ன குளிக்கிறதுக்கு எதால போகணும்? இதெல்லாம் போகணும், திரும்பி வாரம் நம்ம இதெல்லாம் வந்தால் சரியா? இந்த ரோட்டில் வரல, வேறு ரோட் இருக்கா? இதெல்லாம் வரணுண்ணே. சரியா போச்சு. வயலுக்கால வரீங்க என்ன ரோடு? ஃப்ரெண்ட்ஸ் பொண்டுகச்சேனைக்குள்ளே என்ட்ரன்ஸ் இதான் நினைக்கேன். ஒரு அடுக்குட்டியே சைட்டாகுங்க, ஏற்கனவே சாய் நித்திர கலக்கலத்தில் வாரன் போட்டுருவன், கிடாமாடா கிடாவாத்தான் பார்த்தா போடுவேன். இந்த ஆடு பெருசாக இருக்கே, சே மாடாடாது ஆடு மாதிரி தெரியுது ப்ரோ. டே என்னடா சிட்டிக்கு வந்த மாதிரி கொஞ்சம் பொண்டுகச்சேனை என்ற ஒரு போட்டை போட மாட்டேன்ட்டான் ஒரு எல்லையில் டே காலில் ஆண்டவா. எங்கடா இருக்கு அந்த குளிக்கிற இடம்? இவர் இப்போ இந்த சாமான எந்த ரோட்டால் எப்போ போகிறாரு? இப்போ இவர சாமான் சைக்கிள் சாமான் என்னம்மா கலட்டி தூக்கி வாங்க வேண்டிய கட்டம் வரும் போல். என்னது இந்த கடவுளே, இவ்வளோ நாள் இந்த மக்கள் இவ்வளோ நாள் இந்த மக்கள் இப்படி தான் அந்த ரோட்டால் போகுதுகள். அந்தப்பா முடியலடா ப்ரோ, முடியல. நான் என்னடா பண்ணுறேன்? நமக்கு வார ரோட்டில் அப்படிப்பட்ட ரோட்டாக தானே வருது. நான் என்ன ப்ரோ பண்ணுறேன்? நமக்கு வார ரோட்டு முழுதும் அப்படியே ரோட்டு நிறைய விஏபி ரோட்டாக தான் இருக்குது. ஒரு மாதிரி குளிர்காத நடி இடம், குளிக்கிற இடம் வந்துட்டு இடக்கண்டு பாரு. இந்த ஊரில் பேர் ஒரு போட்டில் இல்லை,
இலங்கை வரைபடத்துலையாச்சும் இருக்குதா இந்த இப்போ தேடுனே நீ கடா ஒரு போட்டை சரி வைக்காங்கல்ல எடுத்தது வழியே. இதுக்காகத்தான் நான் களத்தில் இறங்கினேன் இந்த வீடு. கேட்போம் ஊருக்குள்ள தானே இறங்குது. இந்த பிள்ளைகளுடைய ஹெல் தங்கச்சி இவர்த்த குளிக்கிற ஒருத்தருக்கு மறுபடியும் நீட்டுக்கே போகணுமா? அதில் இப்போ என்னடா ப்ரோ ஒரு பட்டு என்ன டயர் ஸ்லிப் ஆகி சரிக்குச்சு. ஓ நம்ம மணலுக்குள்ள தான் நம்ம விட்டு அது சரி. இங்கெல்லாம் ரோட்டில் நல்ல தானே ப்ரோ இருக்குது. கேட்போமா அப்படியே போயிட்டு அதால் வந்து ஏறுற மாதிரி இங்கே ரோட்டுக்குள்ள கிடக்கு மெயினில் ஏறுற மாதிரி. தலைவரே முடியலை தலைவரே. என்ன ஊர்றா போட் 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 போட்டு இல்லை என்ன போட்டிருக்கு. இந்த கண்ணாடியால் ஒன்றும் பார்க்கவே இல்லை அது. அதால் பின்னுக்கு வாகனம் இருக்கிற மாதிரி. என்னடா பெல்ட்டின் அடிக்க இறங்கின பள்ளமா? எனக்கு பள்ளம் மாதிரி தெரியல. இப்போ ஓடி ஓடி ஏதோ இதுக்குள்ள போகிற கிடக்கு. இப்போ கையை எல்லாம் மறுத்து போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில் கேட்காது கொண்டோம். அவத்தான மிருகமாக இருக்காங்க வர வரப்ப. அப்பா அப்பா ஒரு ஸ்கூல் வருதுடா. போட்டை வழி வருதுடா ப்ரோ. என்ன ஸ்கூல் பேர்? கொண்டுகச்சேனை. வடிவாடு ப்ரோ வடிய காட்டு ஃப்ரெண்ட்ஸ். கொண்டுகச்சேனைக்குள்ள வந்துட்டோம் நம்ம. அப்பா இதுதான் ஊர் நினைக்க. பெரும்பாலும் இந்த ஊரை சுற்றி சுற்றி வாரத்துக்குள்ளேயே நான் பட்ட பாடலாம் எனக்கு போதுண்டா சாமின்ற மாதிரி போயிட்டு. இங்கே எங்கே அந்த குளிக்கிற இடம் எங்கே? இதுக்குள்ளே எப்படிடா வந்தது? ஒரு டீம் குளிக்க வந்தேன்னு சொன்னாங்க. இதுக்குள்ளே எப்படி தான் சேர்ந்தாங்கன்னு தெரியல. ஆனால் இதுக்கு வேறு ரோடு இருக்கணும் ப்ரோ மேலால் வர மாதிரி. இல்லை இதில் கட் பண்ணி முக்கிய நடத்த மட்டும் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுகச்சேன்னு ஹாஸ்பிட்டல். ஓகே குளிக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே வண்டியை நீட்டுக்கு விட்டா சரி. சின்ன பொட்டி என்ன போகிறானுங்க. மிஸ்டர் கெடா தள்ளி போங்க எல்லாரும் தெரியும் தானே. அன்னொரு மார்க்கமாக நாள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கொண்டுகச்சேனை குளிக்கிற இடம் நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு தான் வரணுன்ட்டு இவ்வளோ துடிச்சு சவுண்ட் அடிச்சுட்டு வந்துக்கும்.
என்ன செய்ய போறடா தூக்கி கொண்டு வச்சிருக்கேன் நாங்களே இந்த காரில் அப்படி தான் இருக்கும் இதுக்காக வழி இருக்கா இப்போ இதுக்காக வந்துருக்கு இங்கேருந்து புதையுதுரோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பொண்டு வச்சனைகளை குளிக்கிற இடத்துல வந்துட்டோம் இதுதான் இங்கே கூடுதலாக வந்து சமைச்சிக்க வேண்டி சாப்பிட்லாம் ஆக்களோட டீமாக வந்தால் ரோட் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மோசமாக இருக்குது மற்றபடி எல்லாம் ஓகே இந்த வியூக்காண்டி பாருங்க நாங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இந்த கார் எப்படி போய் சேர போனேன் எனக்கு தெரியாது தண்ணி ஃபுல்லாக அடிச்செடுத்து போயிருக்கு எந்த அளவுன்னு பாருங்க கூடுதலாக வெள்ளம் வந்து போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடங்கள்லாம் இதில் தான் குளிப்பாங்க போல எங்கே ப்ரோ போறீங்க சமைக்கிறதுக்கா எவ்வளோ தூரம் தண்ணி வந்துங்கண்ணே கேடுனியா இது கடையில் ரோட் இருக்கான் ஓட்டமாடிக்கு போயிடும் இடையில ரோட் உண்டு ஓ மை காட் அந்த வானத்து மீனுக்கு போனால் பேசலாம் நினைக்கின்றா ப்ரோ அப்பா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த இருக்க மரங்கள் தெரியுதானே இந்த மரத்தில் எல்லாம் மட்டை கிடக்கு பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் தண்ணி வந்துருக்கு எவ்வளோ போஸாக வந்திருக்குன்ட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் நமக்கு நிறைய வேலையில் இருக்குது இந்த வீடியோஸ் எல்லாம் போய் எடிட் பண்ணாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை வேறு வீடியோ சந்திப்போம் கண்டிப்பாக வேறு எங்கள் வீடியோ போகணுன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வந்து வீடியோ எடுக்கும் பாய்